எக்கா, என்ன விட்டுக்கிட்டு என்ன கதை பேசுதிய? உன்னை விட்டுட்டு நாங்க எந்த கதையும் விடல வனஜா. நீ வந்து உட்காரு. வாங்கக்கா வாங்க, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா வாங்கக்கா, வந்து உட்காருங்க. உட்காருன்னா அவன் எங்க உட்காருவா? கொஞ்சம் தள்ளி தான் உட்காருங்களேன். ஏமா ஞான உதயம், நீங்க கொஞ்சம் அப்ப தள்ளி இருக்க வேண்டியதானே? இதுக்குமா அவன் தள்ளி இருக்கணும்னா கோமதியக்கா மடியில தான் போய் உட்காரணும். சரிம்மா சரி, கிழிஞ்சவாய் பரிசை காட்டாதிய. வனஜாக்கா, இப்ப இடம் இருக்குல்ல, இப்ப வந்து உட்காருங்க. சரி சதா. எக்கா, ஆமா நம்ம பிள்ளைகள் வேற சொல்லிட்டு ஸ்கூலுக்கு குடியேறதுக்கு ஏதோ டான்ஸ் ஆட போது, நாடகம் அடிக்க போதுன்னு ஏதோ சட்டை வேணும் சேலை வந்துட்டு கிடந்துச்சே. எடுக்க போமாக்கா அன்னைக்கு? அவ வேற அடம் பிடிச்சிட்டே கிடக்காள்வே. ஆமா வனஜா, என் பிள்ளையும் சொல்லிட்டு கிடந்தா. அப்ப நம்ம போக மாட்டேன் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க. ஆமாக்கா, என் பிள்ளையும் சொல்லிட்டு கிடந்தா. சரிக்கா, அப்ப நான் போவோம் இன்னைக்கு. சரிடே, அப்போ ஒரு 8 மணி பஸ்ஸுக்கு போவோமா? இக்கா, பஸ்ல எதுக்குக்கா போனோம்? அதான் மினி கார் வச்சிருக்கால, மினி கார்ல நம்ம போவோம். இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் கார்ல கூட்டு போறேனே. ஏன் எங்களெல்லாம் கூட்டு போக மாட்டியோ? ஆஹா, எல்லாரையும் கூட்டு போவேன், ஆனா நான் உங்களை மட்டும் கூட்டு போக மாட்டேன். திடீர்னு கிறுக்கு ஏதாவது முக்கியம்னு நினைக்கிறேன். சரி வயலட் மண்டை, ரொம்ப புலம்பாதிய, உங்களையும் கூட்டு போவேன். சரிக்கா, அப்ப 8 மணிக்கு வாங்க, என்னோட கார்ல போவோம். அப்ப சரி மினி, 8 மணிக்கு போவோம்னு. என்ன மினி சும்மா சும்மா லாண்டு பார்த்தேன் சதா, கோபட்டியோ? இல்ல மினி, நீதான் காரியாகிற வரைக்கும் காலை பிடிப்பிய, வேற என்ன? சரிக்கா, அப்ப 8 மணிக்கு போவோம். என்ன வேணாம் மினிக்கு, மைண்ட் வைஸ்னு ஏதோ சத்தமா பேசின மாதிரி இருக்கு. ஐயா, அந்த மினிக்கு கேட்டுட்டு போலையே. ஒன்னும் இல்ல மினி, சும்மா சும்மா. அடியா, நம்பிட்டேன். சீத்துறப்ப நீ நம்பன என்ன நம்பட்ட என்ன? எக்கே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த டேவிட் அண்ணன் இருக்காவ்ல, அதான் அந்த புதுசா கம்பெனி ஆரம்பிச்சாவ்ல, அவிய குடும்பத்தோட இங்க வாராவு போல. ஃபாரின்ல இருந்தாவ்ல, இப்பதான் வாராவு போல. அவிய பொண்டாட்டி அவிய பிள்ளைகள் எல்லாம். நான் கடைக்கு போனோம்ல, அப்ப பார்த்தேங்க. யாரு? அந்த ஜெஸ்ஸி அக்காவா? ஜெஸ்ஸி அக்கானா யாரு? எக்கா, அவளுக்கு தெரியாதோ? தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க. ஏ வயலட் மண்டை, நான் இதில் நடிக்கிறதுக்கு என்ன வயலட் மண்டை இருக்கு? எது கேட்கறதுனாலும் என்கிட்ட கேட்க வேண்டியதானே? நான் அவட்ட பேசல, தூர போய் செய்யுங்க அவளை. ஏ லட்சுமி, சண்டை போடுற மாதிரி பேசாத. அவ இப்ப தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அவளுக்கு தெரியாது அந்த அக்காலாம் யாருன்னு. சரிக்கா, என்னமோ இருந்துட்டு போகுது. சரி, அப்படியே 8 மணிக்கு போவோங்கக்கா, சொல்லிருங்க அவட்ட. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், பிள்ளையெல்லாம் தேடும், சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். சரி லட்சுமி. சரிடே, அப்ப நம்ம ஒரு 8 மணிக்கு போவோம். சரிக்கா. இக்கோ, அங்க பாருங்களா, அந்த டீ கடைக்கிட்ட யாரும் நடந்து வர மாதிரியே இருக்கு பாருங்க. அத பார்க்க அப்படியே டேவிட்னா பொண்டாட்டி மாதிரி இல்ல? எங்க வனஜா? அவியதான். என்ன அங்க மரத்தடியில ஆளா இருந்த மாதிரி இருக்கு? ஏ கார்த்தி கீர்த்தி, சவுண்டு போடாம போங்க, மரத்தடியில ஆளா இருந்த மாதிரி இருக்குது. சரிம்மா. ஜெஸ்ஸி, எப்படி இருக்க? நல்லா இருக்கோங்க. நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. இதுல யார் பெரியவா? ஏன் பக்கத்துல நிக்கிறவளா? இல்லக்கா, அவ இளையவா, என்கிட்ட நிக்கா பாருங்க, அவதான் பெரியவா. என்ன பார்க்க ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா? சாப்பிடுறதுக்கு எல்லாம் நல்லா குடுடே. என்னத்தை கொடுத்தாலும் அது எங்கக்கா திங்குது? அது டயட்டுன்னு கிடக்கு, இல்லைன்னா ஜங்க் ஃபுட்டை தான் தேடி போகுது. ஆமா, எல்லா பிள்ளைகளுமே இப்ப அப்படிதான் இருக்கு. எனக்கு பெரிய பெரிய பையா இருந்த மாதிரி இருக்கு. வெளிநாட்டுல இருந்து செண்டெல்லாம் கொண்டு வந்திருக்கியலா? ஆமாம்மா, எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பிறகு உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து தாரேன். என்ன ஆமா, எக்க நடுசுல உட்கார்ந்துருக்கேன். இந்த 2 பிள்ளைகள் யாருக்கு? இவ்வளோலாமா? என் பக்கத்துல உட்கார்ந்துருக்காவ வந்து பிரகாஷ் பொண்டாட்டி, வனஜா பக்கத்துல உட்கார்ந்துருக்கவ குமார் பொண்டாட்டிமா. நம்ம பிரகாஷ் குமார் பொண்டாட்டியக்கா? ஏமா நல்லா இருக்கீங்களா? பிரகாஷ் குமார்லாம் நல்லா இருக்கானோல? பிள்ளைலாம் இருக்குல்ல, பிள்ளைலாம் நல்லா இருக்கா? ஆமா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. இனிமே இங்க தானக்கா? இனிமே ஃபாரின்லாம் கிடையாதா? ஆமாம்மா, இனிமே இங்கே தான் இருக்கணும். அதே வேற இங்கே பிஸ்னஸ் இனிமே ஆரம்பிச்சிட்டாவில்ல, இனிமே இங்கே தான் இருக்கணும். இவ்வளோ தான் ஏதாவது நல்ல ஸ்கூலில் பார்த்து சேர்த்து விடணும். ஏக்கா, அப்படி எத்தனை கிளாஸ் படிக்காத 2 பேரும்?
பெரியவ 12 இளையவ 10 படிக்காமா. ஏக்கா அப்படியாக்கா? என் பிள்ளைகள் கோமதி அக்கா பிள்ளைகள் லட்சுமி அக்கா பிள்ளைகள் எல்லாருமே 12 தான்க்கா படிக்காள்வ. இந்த ஹையர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான். நல்ல படிப்புக்கா. பிள்ளைகளை வேணா நீங்க அங்க சேர்த்து விடுங்க. ஆமாம்மா, நீ அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடு. ஸ்கூல் நல்ல படிப்பு, நல்லா சொல்லி கொடுப்பாவ வாத்திச்சுலாம். அப்படியாக்கா சொல்லுதியே. சரிக்கா, அப்போ நான் அந்த ஸ்கூல்லேயே சேர்த்து விடுதேன். நாளைக்கு குடியரசு தினம், நாளைக்கு சேர்க்க முடியாது, நாளை மறுநாள் போய் நான் சேர்த்து விடுதேங்க்கா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் காரில். அப்படியாம்மா சொல்லுதே. சரிம்மா, அப்போ நாளான்னு பார்ப்போம். ஏம்மா வாமா, வீட்டுக்கு போவோம், நேரம் ஆகுது. அப்பா வேற பார்க்கணும்னு ஆசையா வந்தேன். ஆமாம்மா வாமா, வீட்டுக்கு போவோம், நேரம் ஆகிட்டு இருக்கு. சரி சரி வாங்க போவோம். சரிக்கா, அப்போ நாங்கள் வாரோம். சரிக்கா, போயிட்டு வாங்க. அப்போ பரவ பாப்போம். சரிக்கா. என்னக்கா லட்சுமி அக்காவெல்லாம் காங்கல? லட்சுமி அக்கா இப்பதாங்க வீட்டுக்கு போனாவே. சரிம்மா. அப்போ நான் வீட்டில் திங்ஸ் கொடுக்க அமிச்சல, அவில போய் பார்த்து பேசிக்கிடுதேன். சரிக்கா, அப்போ பாப்போம் பரவு. சரிம்மா சரி. ஹாய் गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.